ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஆடு மாடு வளர்ப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுந்தீவன உற்பத்தி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் அதற்கு அடர் தீவனமோ அல்லது உலர் தீவனமோ சைலேஜோ எது போட்டு வளர்த்தாலும் நமக்கு வந்து அதனுடைய முழு தேவையை வந்து பூர்த்தி செய்து வந்து பசுந்தீவனங்கள் தான். அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுந்தீவன உற்பத்தி இல்லாமல் நம்மளால் பண்ணை நடத்த முடியாது. அதுபோக இனப்பெருக்கத்துக்கான ஆடு வளர்க்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அதனுடைய சாப்பாடு, அதனுடைய தீவன விஷயங்களில் பசுந்தீவனங்களோட உற்பத்தி ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான பசுந்தீவனங்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் சகனா ஃபார்ம்ஸில் குறிப்பிட்ட சில முக்கியமான தீவனங்களை வந்து மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம சகனா ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆடு வளர்ப்பு வித்து அதோட கறவை மாடு வளர்ப்பு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மகிட்ட கறவை மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கறவை மாடு நம்மகிட்ட இருக்குது. அதுகளுக்கு தேவையான அளவுக்கு தீவன உற்பத்தி, அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெள்ளாடு செம்மறாடு எல்லாம் சேர்ந்து ஒரு 50+ ஆடுகள் இருக்குது. அதற்கும் நம்ம தீவனம் உற்பத்தி பண்ணி பசுந்தீவனங்கள் தான் முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மெயினாக நம்ம சகனா ஃபார்ம்ஸில் பண்ணக்கூடிய தீவனங்கள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூப்பர் நேப்பியர், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டை நேப்பியர், இந்த 2 வகையான நேப்பியர் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாடுகளை பொறுத்த வரைக்கும். அதே சூப்பர் நேப்பியர், அதே குட்டை நேப்பியர் வந்து நம்ம ஆடுகளுக்கும் நம்ம தீவனமாக கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட நம்ம வந்து இது ஃபுல்லாகவே சூப்பர் நேப்பியர் வித் குட்டை நேப்பியர் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் தென்னந்தோப்பு. பொதுவாக நம்ம வந்து தரசின்னங்களில் பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணுறதை விட இதுபோல் தென்னந்தோப்புகளில் வந்து பசுந்தீவனங்களை உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்னையிலையும் ஒரு சராசரியான வருமானம் கிடைக்கும். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரே தண்ணியை வச்சு நம்ம தென்னைக்கும் பாய்ச்சிக்கலாம், அதே டைம் பசுந்தீவனங்களையும் வளர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு தண்ணியோடைய தேவையை ஈக்குவல் பண்ணி நம்ம விவசாயம் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதே டைம் வந்து நம்ம பசுந்தீவனம் தனியாகவும் அதுபோக தென்னையை தனியாக பண்ணும்போது நமக்கு வந்து வறட்சி காலங்களில் வந்து பாசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சகனா ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க நம்ம தென்னை மரத்துக்குள்ளே தான் மோஸ்ட்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தென்னை மரத்துக்குள்ளே பசுந்தீவனங்கள் உற்பத்தி பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா மரம் வந்து இதெல்லாம் ஒரு 30 வருஷத்து மரங்கள், பெரிய மரங்கள். இப்படி இருக்கும்போது அதற்கு தேவையான வெளிச்சம் நல்லா கிடைக்கும், பசுந்தீவனங்களுடைய உற்பத்தி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து சின்ன கன்று மரங்கள், அதாவது 4 வருஷம் 5 வருஷத்து மரங்களுக்குள்ளே பண்ணும்போது தீவன உற்பத்தி இந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நம்ம தேர்வு செய்யும்போது நன்கு வளர்ந்த உயரமான மரங்களுக்குள்ளே நம்ம பசுந்தீவனம் சாகுபடி பண்ணும்போது ஒரே டைமில் பசுந்தீவனங்களும் அறுவடை பண்ணிக்கலாம், அதுபோக தென்னையிலையும் ஒரு சராசரியான வருமானத்தை நம்ம வருஷம் முழுக்க பெற்றுக்கலாம். இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் ஃபீல்டுக்குள்ளே நிற்கும். கிட்டத்தட்ட நம்ம சகனா ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட பசுந்தீவனங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கரில் பசுந்தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் மெயினாக தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு 70% நம்ம சூப்பர் நேப்பியர் தான் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து ஒரு 40 நாள் ஆகிருக்கும். நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து கரெக்டாக ஒரு 35 இல்லை 40 நாள் அந்த டைமில் வந்து நம்ம மாடுகளுக்கு அறுத்து, மாடுகளாக இருக்கட்டும் அல்லது ஆடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம பசுந்தீவனமாக கொடுத்துட்டு இருக்கோம். மாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுக்கும், ஒரு டைம் வந்து வைக்கோல் கொடுக்குறோம். அதுபோக ஆடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைம் வந்து நம்ம வந்து நேப்பியர், ஒரு டைம் வந்து குட்டை நேப்பியர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு வந்து இந்த டைம் வந்து வறட்சியான காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தீவனம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தாலும் கூட நம்ம போதுமான அளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தீவனம் சரியாக இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் உள்ள ஒரு ஃபீல்டை காமிச்சிருந்தோம். அந்த ஃபீல்டில் ஒரு 2 ஏக்கர் நம்ம வந்து சூப்பர் நேப்பியர் வித்து குட்டை நேப்பியர் போட்டிருந்தோம். அதை ஃபுல்லாக மான்கள் எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. அங்கேருந்து தற்சமயம் அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தீவனங்கள் வந்து நிறுத்தப்பட்டதுனால நமக்கு கொஞ்சம் தீவனம் கொஞ்சம்
ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நமக்கு எக்ஸஸாக இருந்துச்சு, நம்ம எக்ஸஸாக தான் அந்த 2 ஏக்கர் போட்டிருந்தோம். இப்போ இந்த ஃபீல்டெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பக்கமும் நம்ம சோலார் ஃபென்ஸ் வித் டைமண்ட் ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே உள்ள பசுந்தீவனங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இங்கே உள்ள தீவனங்கள் வந்து நமக்கு மெயினாக இருக்கிறதுனால தற்சமயம் சமாளித்து போய்கிட்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போக நம்ம பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடுகளுக்கு அதனுடைய ஆரோக்கியத்துக்காக சத்து மிகுந்த நம்ம எக்ஸ்ட்ரா அகத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம கம்பல்சரி வந்து ஆடுகளுக்கு அகத்தி கொடுத்துருவோம். நம்ம அகத்தி மட்டும் இல்லை, அதுபோக இப்போ புதுசாக சூப்பாபுல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்பெரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடுகளுக்கு ஒரு டைம் சூப்பர் நேப்பியர், ஒரு டைம் குட்டை நேப்பியர், அதுபோக இடைப்பட்ட நேரத்தில் ஒரு டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அகத்தி, அப்படி இல்லைனா மல்பெரி, அப்படி இல்லைனா சூப்பாபுல். இந்த மாதிரி மரவகை தீவனங்கள் வந்து ஏதாவது ஒன்று நம்ம கண்டினியூவாக கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் 100க்கு 95% வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடர் தீவனம் இல்லாமல் தான் நம்ம ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். முழுக்க பசுந்தீவனங்களை வச்சு நம்ம ஆடு வளர்க்குறோம். நம்ம பசுந்தீவனங்களை கொடுத்து ஆடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம எந்த விதமான சத்து குறைபாடு எதுவுமே கிடையாது. கரெக்டான டயத்தில் ஹீட்டுக்கு வருது, கரெக்டாக குட்டி போடுது, குட்டிகள் நல்ல முறையில் வளர்க்கு. நம்ம இதற்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம எப்படி கொடுக்கோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.